இணையில்லா கிருபையும் உடைய எல்லாம் வல்ல இறைவனின் திருநாமம் போற்றி, சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதியாக வந்த இறை தூதரின் மீதும் அவருடைய குடும்பத்தார் மீதும் இறை நல்லடியார் மீதும் இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என்று சொல்லிக்கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். சோதனைகளுக்கு பின் சாதனை படைக்கும் குழந்தைகள் என்ற தலைப்பில் ஒரு சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். அவ்வாறு சோதனைகளுக்கு பின் சாதனைகள் படைத்த 2 குழந்தைகளை பற்றி திருக்குரான் மிக விரிவாக பேசுகிறது. அவர்கள்தான் இறை தூதர்களாகிய மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவர்களுடைய வரலாறு ஒன்றோடு ஒன்று தொடர்புள்ளது. பல விஷயங்கள் ஒத்துப்போகின்றன. ஆகவே குழந்தை வளர்ப்பில் இவர்களுடைய வரலாறு நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இருவரது வரலாறும் அல் குரானில் குழந்தை பருவத்திலிருந்தே விவரிக்கப்பட்டுள்ளது. இருவரும் கடுமையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். இருவரது பெற்றோரும் தமது குழந்தைகளின் பிரிவு துயரை எதிர்கொண்டார்கள். இவ்விரு இறை தூதர்களும் தனது சொந்த நாட்டை துறந்து வேறு பூமியில் தங்களுடைய வாலிபத்தை கழித்தார்கள். இறுதியில் 2 இறை தூதர்களும் சமூகத்தில் தாங்கள் வாழ்ந்த நிலப்பரப்பிலும் மிக மகத்தான பணிகளை அவர்கள் செய்து முடித்தார்கள் என்று திருக்குரான் அவர்களை சொல்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம், இறை தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரின் பெற்றோரும் பிரிவு துயருக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விஷயத்தில் இறைவனுடைய கட்டளை நேரடியாக வந்தது. மூசாவுக்கு பால் ஊட்டுவீராக, அவர் குறித்து நீர் அஞ்சினால் அவரை ஆற்றில் போட்டு விடுவீராக. நீர் அஞ்சவும் வேண்டாம், துக்கப்படவும் வேண்டாம். நிச்சயமாக நாம் அவரை உம்மிடம் திருப்பி கொண்டு வந்து நம் தூதர்களில் ஒருவராக ஆக்குவோம் என அவரின் தாயாருக்கு நாம் அறிவுறுத்தினோம். திருக்குரான் அத்தியாயம் 28 வசனம் 7. ஆகவே ஒரு தாயிடம் என்ன சொல்லப்படுகிறது? ஆற்றிலே தன்னுடைய குழந்தையை விட்டுவிடுங்கள் என்று இறைவன் கட்டளையிடுகிறான். அதற்கு மாறு செய்யாமல் அந்த தாயாரும் அவ்வாறே செய்கிறார். மூசாவின் தாயுள்ளம் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டது. மூமின்களில் ஒருவராய் இருப்பதற்காக நாம் அவரது உள்ளத்தை உறுதிப்படுத்தாது இருந்திருந்தால் அவர் மூசா ஆற்றில் விட்டதை வெளிப்படுத்தி இருப்பார் என்று திருக்குரான் சொல்கிறது. ஆகவே அவர் ஒரு மூமினாக, ஒரு இறையச்சம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் இவ்வாறு செய்தான் என்று சொல்கிறார். அத்தியாயம் 28 வசனம் 10. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்தில் அன்னாரது ஒரு சகோதரர் ஆலோசனை வழங்கினார். நீங்கள் ஏதேனும் செய்வதாக இருந்தால் அவரை ஆழமான கிணற்றில் போட்டுவிடுங்கள். பிரயாணிகள் சிலர் அவரை எடுத்துக்கொண்டு செல்வார்கள் என்று அவர்களில் ஒருவர் கூறினார். அத்தியாயம் 12 வசனம் 10. யூசுப் அலை அவர்கள் இழந்த துயரத்தில் அவரது தந்தை யாக்கூப் அலை அவர்கள் யூசுஃபின் மேலுள்ள பாசத்தால் என் துக்கமே என்று கூறினார். கவலையால் அவரது 2 கண்களும் வெள்ளை படர்ந்து விட்டன. எனினும் அவர் துக்கத்தை அடக்கி கொண்டார் என்று திருக்குரான் சொல்கிறது. அத்தியாயம் 12 வசனம் 84. மூசா அலை மற்றும் யூசுப் அலையின் பெற்றோர்கள் தங்களின் பிள்ளைகளை நிலை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினார்கள். மூசா அலையின் தாயார் தன் குழந்தை பற்றி தகவலை அறிந்து கொள்ள நினைத்தார். இன்னும் மூசாவின் சகோதரிடம் அவரை நீ பின்தொடர்ந்து செல் என்று தாய் கூறினாள். அத்தியாயம் 28 வசனம் 11. யூசுப் அலை அவர்களின் தந்தையும் அவ்வாறே கூறினார். எனது புதல்வர்களே, நீங்கள் சென்று யூசுஃபையும் அவரது சகோதரரையும் நன்றாக தேடி பாருங்கள். அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். ஏனெனில் நிராகரிக்கும் கூட்டத்தினரை அல்லாவின் அருளில் நம்பிக்கை இழக்க மாட்டார்கள் என்று அந்த வசனம் கூறுகிறது. அத்தியாயம் 12 வசனம் 87. 2 குழந்தைகளும் அரசு குடும்பங்களால் வசீகரிக்கப்பட்டன. நதியில் மிதந்து வந்த அவரை ஃபிரௌனுடைய குடும்பத்தினர் எடுத்துக்கொண்டார்கள். பிற்காலத்தில் அவர்களுக்கு விரோதியாகவும் துக்கம் தருபவராகவும் ஆவதற்காக என்று திருக்குரான் விவரிக்கிறது. அத்தியாயம் 28 வசனம் 8. உண்மையில் குழந்தை மூசாவை எடுப்பதன் மூலம் அவர்கள் தங்களுக்கு விரோதியாகவும் கவலையாகவும் மாற வேண்டும் என்பது குழந்தை எடுத்தவர்களின் நோக்கமாக இருக்கவில்லை.
யூசுப் அவர்கள் அடிமை சந்தையில் எவ்வாறு அமைச்சரால் விலைக்கு விற்கப்பட்டார் என்பதை அல்லாஹ் இவ்வாறு விவரிக்கின்றான். பின்னர் ஒரு பயணக் கூட்டம் வந்து தமக்கு தண்ணீர் எடுத்து வருபவரை அனுப்பி வைத்தனர். அவர் தனது வாளியை கிணற்றில் போட்டதும் ஒரு நற்செய்தி, இதோ ஓர் அழகிய குழந்தை என்று கூறினார். அவர்கள் அவரை யூசுஃபை வியாபார பொருளாக மறைத்து கொண்டனர். அவர்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கறிந்தவன். அற்ப மதிப்புள்ள குறிப்பிட்ட சில வெள்ளி நாணயங்களுக்காக அவரை இவர்கள் விற்றனர். அத்தியாயம் 12 வசனங்கள் 19-20 வரை. மூசா, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய இருவரையும் பெற்றுக்கொண்டவர்கள் குழந்தை பாக்கியமற்றவர்களாக இருந்தனர். எனவே அவர்கள் இக்குழந்தைகளை பெரும் பாக்கியமாக கருதி பரவசம் அடைந்தனர். இன்னும் குழந்தையை கண்ட ஃபிரௌனின் மனைவி, இக்குழந்தை எனக்கும் உங்களுக்கும் கண்குளிர்ச்சியாக இருக்கிறது, இதை நீங்கள் கொன்றுவிடாதீர்கள், நமக்கு இவர் பயனளிக்கக்கூடும், அல்லது நாம் இவரை நம் புதல்வராக்கி கொள்ளலாம் என்று சொன்னார். இன்னும் அவர்கள் இதன் விளைவு என்னவாகும் என்பதை உணர்ந்து கொள்ளவில்லை என்று திருக்குரான் அத்தியாயம் 28 வசனம் 9 சுட்டி காட்டுகிறது. யூசுஃபை மிஸ்ரு நாட்டில் வாங்கியவர் தம் மனைவியை நோக்கி, இவர் நம்மிடம் தங்குவதை சங்கையாக வைத்துக்கொள், ஒருவேளை இவர் நமக்கு மிக்க நன்மையை கொண்டு வரலாம், அல்லது இவரை நாம் வளர்ப்பு மகனாக ஆக்கிக் கொள்ளலாம் என்று கூறினார். அத்தியாயம் 12 வசனம் 21. இரு நபிமார்களையும் பயிற்றுவித்து அவர்களது உள்ளத்தை உறுதிமிக்கதாக ஆக்கி அவர்களது ஆளுமையும் விருத்தி செய்ததன் நோக்கத்தை அல்லாஹ் இங்கு குறிப்பிடுகின்றான். இன்னும் மூசாவாகிய அவர் வாலிப பருவம் அடைந்து பக்குவ நிலை பெற்றபோது நாம் அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் அளித்தோம், இவ்வாறே நல்லோருக்கு நாம் நற்கூலியை தருகிறோம் என்று இறைவன் கூறுகிறான். அத்தியாயம் 28 வசனம் 14. அதாவது நல்லவர்களுக்கு கல்வியையும் ஞானத்தையும் இறைவன் வழங்குவதாக வாக்குறுதி அளிக்கிறான். யூசுப் நபி ஆகிய அவர் தம் வாலிபத்தை அடைந்ததும் அவருக்கு நாம் ஞானத்தையும் கல்வியையும் கொடுத்தோம், இவ்வாறே நன்மை செய்வோருக்கு நாம் நற்கூலி வழங்குவோம் என்று இறைவன் கூறுகிறான். அத்தியாயம் 12 வசனம் 22. ஞானம் என்பது மெய்யறிவு. இந்த பேருண்மையை பற்றிய ஞானத்தை அது குறிக்கிறது. இது நேரடியாக இறை செய்தி மூலமாக நபிமார்களுக்கு வருகிறது. அவர்கள் அறிவு பலத்திலும் உடல் பலத்திலும் முழுமை பெற்றபோது அதிகாரத்தையும் ஞானத்தையும் நபித்துவத்தையும் இறைவன் அவர்களுக்கு வழங்கினான். நபித்துவத்தின் மூலம் அந்த சமுதாய மக்களிடையே அவர்கள் அல்லாஹ் தனக்கு நெருக்கமாக்கி கொண்டான். தீர்மானங்கள் எடுக்கும் ஆற்றல்கள் மட்டுமின்றி அதிகாரம் செலுத்தும் நிலைமையும் வழங்கி மனித வாழ்க்கையில் ஏற்படுகின்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கும் விவகாரங்களுக்கும் தீர்ப்பு அளிக்கக்கூடியவர்களான தகுதிகளையும் அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கினான். நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் நடந்தது என்ன? பஞ்சம் ஏற்பட்டது. பஞ்சம் ஏற்பட்ட போது அவர் அந்த விவசாய நுணுக்கங்களை வஹீயின் மூலமாக மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த பஞ்சத்தை நீக்குகின்ற அந்த செயல்களில் அவர் ஈடுபட்டார். இன்னும் 7 ஆண்டு வரை அந்த தானிய கிடங்குகளை ஏற்படுத்தி அந்த தானியங்களை எவ்வாறு சேமித்து வைக்கக்கூடிய அந்த நுணுக்கத்தை அந்த மக்களுக்கு அவர் கற்றுக் கொடுத்தார். ஆகவே மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாற்றை நாம் பார்க்கிறோம். அவருடைய வாய் திக்குவாயாக இருந்தது. இருப்பினும் இறைவனுடைய கட்டளை, நீ அந்த மன்னடிடம் போய் செல், உன்னையும் அவரையும் படைத்த ஒரே இறைவனைத்தான் வணங்க வேண்டும், படைத்தவனை வணங்கு, படைப்புகளை வணங்காதே என்ற உண்மையை எடுத்து சொல் என்று சொன்னார். மூசா அலைஹிஸ்ஸலாம் செய்தார். நாம் போயிட்டு ஒரு கவுன்சிலர் கூட சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் நாம் பலவீனமாக இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு இஸ்லாத்தை சொல்வதற்கு கூட நாம் கூச்சப்படுகின்றோம். ஆனால் திக்குவாயாக இருந்த மூசா நபிக்கு இறைவன் கட்டளையிட்டான், நீ போய் அந்த ஃபிரௌனிடம் சொல், அந்த கொடுங்கோல் மன்னனிடம் சொல் என்று. மூசாவும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருவரும் தத்தமது பெற்றோருடன் ஒன்றிணையும்படியும் அல்லாஹ் செய்தான். அந்த பாக்கியம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குறுகிய காலத்திலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நீண்ட காலத்திற்கு பிறகும் கிட்டியது. இவ்வாறு அவருடைய தாயாரின் கண்குளிர்ச்சி அடையவும் அவள் துக்கப்படாமல் இருக்கவும் நிச்சயமாக அல்லாஹ்வின் வாக்குறுதி உண்மையானது என்பதையும் அவர்கள் அறிந்து கொள்வதற்காக நாம் அவரை அவருடைய தாயாரிடத்தில் திருப்பி சேர்த்தோம் என்று திருக்குரான் விவரிக்கிறது. அத்தியாயம் 28 வசனம் 13. பின்னர் குடும்பத்துடன் அவர்கள் யூசுஃபிடம் வந்தபோது அவர் தம் தாய் தந்தையரை கண்ணியத்துடன் வரவேற்று தம்முடன் வைத்து கொண்டார். இன்னும் அல்லாஹ் நாடினால் நீங்கள் மிஸ்ருக்கள் அச்சமற்றவர்களாக பிரவேசிங்கள் என்று கூறினான். அத்தியாயம் 12 வசனம் 91. இவை அனைத்தையும் இயக்கியவன்
ஒரு மாபெரும் ஆற்றல் உள்ளவன். இவை அனைத்தையும் பின்னால் இருந்து இயக்கிய ஒருவன் இருக்கவே செய்கின்றான். அவனது அறிவை மிகைத்திட யாராலும் முடியாது. அத்தகைய வல்லமை மிக்க அல்லாஹ் ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன் நடைபெற்ற யாரும் அறிந்திராத விவரங்களை தன் இறுதி தூதருக்கு அறிவித்தான். மேலும் மூசாவுக்கு நாம் கட்டளை விதித்த போது நீர் தூர் மலையின் மேற்கு பகுதியில் இருக்கவில்லை என்று இறைவன் கூறுகிறான். அத்தியாயம் 28 வசனம் 44. இவை மறைவான செய்திகளில் உள்ளவையாகும். அவற்றை நாம் உமக்கு வஹியாக இறை செய்தியாக அறிவிக்கிறோம். அவர்கள் யூசுஃபுக்கு சூழ்ச்சி செய்தவர்களாக தமது விஷயத்தில் ஏகமனதாக முடிவு செய்த போது நீர் அவர்களுடன் இருக்கவில்லை என்று இறைவன் இறை தூதருக்கு சொல்கின்றான். அத்தியாயம் 12 வசனம் 102. யூசுப் அலை மற்றும் மூசா அலை இருவரும் வளர்ந்த விதம், சூழல், அதிலிருந்து சோதனை, அவற்றை அவர்கள் எதிர்கொண்ட விதம் ஆகியவற்றின் சாராம்சத்தை நாம் இங்கே வாசித்தோம். நாமும் நமது குழந்தைகள் மூலமாக சோதிக்கப்படுகிறோம். ஆனால் அதற்கு பின்னால் அல்லாஹ் நமக்கு கற்பனை கேட்டாத அருள்களை மூடி மறைத்து வைத்துள்ளான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளை சிறு பிராயத்திலிருந்து கடுமையான பயிற்றுவிப்புக்கு உட்படுத்தும் போது சமூகத்தில் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ளும் தைரியத்தையும் ஆற்றலையும் தங்களுக்குள் அவர்கள் வளர்த்து கொள்கிறார்கள். நபிமார்களின் அந்தஸ்தை நமது குழந்தைகள் அடைய முடியாவிட்டாலும் சமூகத்தில் பெரும் பணிகளை சுமந்து மனித குலத்திற்கும் நாட்டிற்கும் சேவை செய்யக்கூடிய ஆளுமைகளாகவும் நலன் விரும்பிகளாகவும் தொண்டு செய்பவர்களாகவும் தேற்றம் பெறுவது பெரும் பாக்கியமாகும். நமது பிள்ளைகளும் எதிர்காலத்தில் அல்லாஹ் எதிர்பார்க்கின்ற உயர்ந்த நிலையான எஹசானை அடைய வேண்டும். எனவே அறிஞர்கள், மார்க்கப்பற்றுள்ளவர்கள், நல்ல சிந்தனையாளர்கள் போன்றோருடன் சிறு வயதிலிருந்தே நமது குழந்தைகளுடைய தொடர்பையும் நல்லுறவையும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அவர்களது வழிகாட்டலில் கண்காணிப்பிலும் நமது பிள்ளைகளை வளரவிட வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறியவனாக எனது உரையை முடித்துக் கொள்கிறேன்.